வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆஃபேலி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஆஃபேலி எக்ஸாமினேஷனுக்கு இந்த ஒரு கொஷின் பேப்பரை மட்டும்தான் காமனாக எழுதுனாங்க. சரிங்களா? இந்த 2019 அந்த இயரில் மட்டும்தான் காமனாக எல்லாருக்குமே ஒரே கொஷின் பேப்பரை வச்சு ஆஃபேலி எக்ஸாமினேஷன் நடந்தது. கோட்டையில் எக்ஸாமினேஷன், ஆஃபேலி எக்ஸாமினேஷன்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் இருக்கிற வருஷத்தில் 2021, 2022 அந்தந்த இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களே டிஸ்ட்ரிக்டாக கொஷின் பேப்பரை ரெடி பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அந்த கொஷின் பேப்பரை வந்து யூஸ் பண்ணி எக்ஸாம் ரைட் பண்ணாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கொஷின் பேப்பர் லீக் காரணத்தால் பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்தே இந்த ஆஃபேலி கோட்டைலிக்கெலாம் கொஷின் ரெடி பண்ணி உங்களுக்கு தருவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த 2019 புக்கு சேஞ்ச் பண்ண அந்த 2019 மட்டும்தான் காமன் கோட்டைலி எக்ஸாமினேஷன், ஆஃபேலி எக்ஸாமினேஷன்லாம் வந்து நடத்தினாங்க. அந்த கொஷின் பேப்பர் தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனால் இந்த கொஷின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் நான் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியும் படிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21 மார்க்ஸ். இந்த 21 மார்க்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்ஸ் மேக்ஸிமம் நம்ம புக் பேக்லேருந்தே எதிர்பார்க்கலாம். 5 1 மார்க்ஸ் ஆர் 3 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் பண்ணியும் கேட்பாங்க. சரிங்களா? அந்தமாரி 1 மார்க்ஸும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்க மாதிரியே வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷஃபிள் ஆகியும் வரலாம். சரிங்களா? ஏவோட ஆப்ஷன் பிலையும், பியோட ஆப்ஷன் சிலையும் புக்கில் இருக்க மாதிரியும் வராமல் ஆப்ஷன்ஸ் வந்து ஷஃபிள் ஆகியும் வரலாம். அதுக்கும் ரெடியாகி போயிடுங்க. நீங்கள் 1 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் 25 மார்க் எடுத்தால் பாஸு, 10 மார்க் உங்களுக்கு இன்டர்னல். அப்போ இந்த 1 மார்க்ஸ் 1 மார்க்ஸில் நீங்கள் ஒரு 15 1 மார்க்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டாலே பப்ளிக்லேயும் சரி, ஆஃபேலி எக்ஸாமினேஷன்லையும் சரி. சரிங்களா? அப்புறம் எதனா ஒரு 2 மார்க் எதனா 5 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அதனால் மேக்ஸில் பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டமே இல்லை. அப்புறம் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 21வது கொஷின் கம்பல்சரி கொஷின் இருக்குது. கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள். 21வது கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் f is to -2, கேட்டிருக்காங்க. இஸ் given by f of x equal to 2x3, then find b so that f is on 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரைட் த வேல்யூ ஆஃப் f at -3 and 0. அதுமாதிரி f of xயில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து -3க்கும் 0க்கும் வேல்யூ ரைட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன வருதோ அந்த ஈக்குவேஷனை எடுத்து நீங்கள் 3 அதில் இன்சர்ட் பண்ணி அப்புறம் 0வை இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? f of -3க்கு என்ன வருது, f of 0க்கு என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். 23 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் 1/2 + x the whole 4 வேர் x less than 2 up to the 4th term வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் இதை வந்து இந்த ப்ராப்ளத்தை பார்த்துக்கோங்க. அப்புறம் 24th பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் whose separate equation are x - 2y = 0, 2x + y = 0. வாட் கேன் யூ சே அபவுட் த 2 லைன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு 25th கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலரான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சிங்குலரான்னு கேட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பார்த்துக்கோங்க. சிங்குலர், நான் சிங்குலர். அப்புறமேட்டு a - b + c அதை வந்து சம் பண்ண சொல்கிறாங்க. ஏவும் கொடுத்துட்டாங்க, பியும் கொடுத்துட்டாங்க, சியும் கொடுத்துட்டாங்க. அதை போட்டு நீங்கள் வந்து ஒரு டிக்னாமெட்ரி ஈக்குவேஷன் எப்படி நீங்கள் வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவீங்களோ அதை பண்ணணும். அப்புறம் டெரிவேட்டிவ் ஆஃப் sin இன்வர்ஸ் 3x - 4x the whole cube டெரிவேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் லிமிட் சம் ஒன்று கேட்டிருக்காங்க, அதை வந்து ஷோ பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஷோ தட் f of x equal to √1 - x² is a continuous on -1, 1 அது கண்டினியூவஸான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா f' of 2 and f' of 4 கொடுத்துட்டாங்க. அப்போ f of x equal to x - 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ f of x வந்து நீங்கள் f' of x எழுதி இந்த 2 வேல்யூவை இன்சர்ட் பண்ணி அதற்கான வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா 31 கொஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா, if f is to r is defined as f of x equal to 2x3, ஃபைண்ட் த ப்ரீ இமேஜ் அண்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் 1/1 - 2 sin x அதோட டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன் ரேஞ்செலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. இஃப் NPR = 720 and NCR = 120 ஃபைண்ட் NR கேட்டிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ப்பா. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா A1 A2 A3 is an arithmetic progression இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பப்ளிக்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். 35th கொஷின் பார்த்துக்கோங்க. 36th என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா வெக்டாரோட மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் விச் கண்டைன்ஸ் 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதோட வெக்டாரை கண்டுபிடிக்க போகிறீங்க. சரிங்களா? அப்புறம் தஸ் த லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் sin x by x exist when x gives 0, ஸ்டேட் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர் கேட்டிருக்காங்க. இஃப் y = sin 4x + cos 4x ஃபைண்ட் dy/dx கேட்டிருக்காங்க. அப்புறம் 39th கொஷின் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் r is a ஈக்குவலன்ட் ரிலேஷன் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இது சம்டைம்ஸ் 5 மார்க்ஸில் கூட இந்த கேள்வி வர வாய்ப்பு இருக்குது.
அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா √3 sin x + cos x = 2ன்னு உங்களை என்ன சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 41 அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் 42 பார்த்தீங்கன்னா அந்த கொஷின். அப்புறம் 41ல் பி. 42 பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரிலேருந்து ஒரு கொஷினும் கீழே இருக்கிற கொஷினும் டிக்னாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. 43 வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 42வும் இம்பார்ட்டன்ட் கொஷின். 43ல் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின். கீழே இருக்கிற கொஷின் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் 6th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஷினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஷோ தட் த ஈக்குவேஷன் ஆஃப் த 4x² + 4xy y² - 6x - 3y - 4 = 0 அந்த கொஷினும் பார்த்துக்கோங்க. அப்புறம் 44 பார்த்தீங்கன்னா ஷோ தட் இது செகண்ட் வால்யூம்லேருந்து கேட்டிருக்காங்க மேட்ரிக்ஸ் ஃபார்மில். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பை யூசிங் வெக்டார் தட் மீடியன்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கல் ஆர் கன்கரண்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. அப்புறம் கண்டினியூவஸான ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் 46 பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. பியில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் சம் ஒன்று கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு கொசைன் அண்ட் சைன் ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் அது கேட்டிருக்காங்க. அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த கொஷின் பேப்பர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே காமனாக எழுதுகிற கொஷின் பேப்பர். அதனால தான் இந்த கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு டஃப்பாகவும் தோணலாம், இல்லை ஈஸியாகவும் இருக்கலாம். அதனால் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ்.